நம்ம நீதிமொழிகள் 2வது அதிகாரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நீதிமொழிகள் 2வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள் வாசித்தோம். அந்த வசனத்திலிருந்து நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அங்கே போயிருக்கிறோம். அந்த வசனத்தை வாசித்து அந்த வசனத்திலேருந்து எங்கே போயிருக்கிறோம்? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர். நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறதுனால தான் நாம் இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக அறிக்கை பண்ணுறோம், வணங்குகிறோம். ஒருவேளை நீங்கள் அந்நிய பாஷை பேசாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்நிய பாஷை பேசலைன்றதுக்காக உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னு நீங்கள் நினச்சின்னா அது ஒரு தவறான கண்ணோட்டம். ஏன்னா பரிசுத்தானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார்ன்றதுக்கும் இல்லைன்றதுக்கும், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ரட்சிக்கப்படலைன்றதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு முறை ஒரு பாஸ்டர்கிட்ட ஒருத்தர் போய் கேட்டார்களாம், பாஸ்டர் நான் பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடுறேன், தவறுகள் செஞ்சிடுறேன், கீழ்ப்படியாமல் போயிடுறேன், நிறைய என்கிட்ட குறைகள் இருக்குது, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன்னா இல்லையான்ட்டு எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாராம், உலகத்தில் பாரு, யாராவது நீ கவலைப்படுற மாதிரி கவலைப்பட்டு இருக்கிறானா? சர்ச்சுக்கு போகல, இயேசுவை வணங்கலை, ஆராதனை பண்ணல, இயேசுவே ஏற்றுக்கலை, ஒன்றுமே பண்ணலாம். ஆனால் அவன் என்ன எப்படி இருக்கிறான்? இதை பற்றி கவலைப்பட்டானா? கவலைப்படலாம். அவன் பாட்டு சந்தோஷமாக போகிறான், சந்தோஷமாக வரான். நீ கவலைப்படுற, அப்போ என்னன்னா நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறன்றதுக்கு இதுவே அடையாளம். எதுதான் அடையாளம்? இதுவே அடையாளம். அவன் ரட்சிக்கப்படலைன்றதுக்கு எதுதான் அடையாளம்? அவன் அதை பற்றி யோசிக்கவும் மாட்டேன்றான். அவன் சந்தோஷமாக போகிறான் வரான், மார்னிங் ஷோ போவோமா ஈவினிங் ஷோ போவோமான்னு இப்போ யோசித்து கலந்து பேசினுக்கிறான், நைட் ஷோ போவோமா செகண்ட் ஷோ போவோமான்னு யோசிச்சுருக்கிறான். அதனால் அவனுக்கும் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ பரிசுத்த ஆவியினரை பெற்றவர்களுக்கும் பெறாதவர்களுக்கும் வித்தியாசம் என்னென்னா, பரிசுத்த ஆவியினர் பெற்று இருக்கிறவங்க இயேசுவை குமாரன், தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுவார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் இயேசுவை மகிமைப்படுத்துவார்கள். நீங்கள் இயேசுவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்கன்னாலுமே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்தில் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைன்னா, நம்ம இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டாலும் நமக்கு அந்நிய பாஷை அபிஷேகம் இல்லாததுனால நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய வேலையில் எனக்குள்ளே பரிசுத்தாவினர் கிடையாது அப்படி தான் நினைக்கிறோம். இல்லை, உங்களுக்குள்ளே பரிசுத்தாவினர் இருக்கிறார். நான் சொல்கிறேன், அந்த ஆவியானவரை நீங்கள் கனம் பண்ண கற்றுக்கங்க. நான் சொல்கிறேன், அந்த ஆவியானவர் உங்களை அடுத்த எல்லைக்கு கொண்டு போவார். ஆமேன், அல்லேலூயா. வீட்டில் இருக்கிற அரிசியில் கஞ்சி வைக்க கற்றுக்கலன்னா பட்டினியில் சாவோம். கரெக்டுங்களா? வீட்டில் அரிசி இருக்குதுன்னு தெரிஞ்சு கஞ்சி காசை தெரியல அதில் அப்படின்னா பட்னியில் செத்து போவோம். உள்ளே இருக்கிற ஆவியானவரை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது தான் அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா அதில் வளருவீர்கள். அதில் இன்னும் நிறைய நன்மைகள் உங்களுக்குள்ளே பெருகும். சரி, இப்படியே நம்ம பார்த்துட்டு வரும்போது பரிசுத்தோட நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை குறித்து 2 தீமோத்தேயுவிலிருந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். 2 தீமோத்தேயுக்கு போவோம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் பாருங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை குறித்து இந்த இடத்துல பாருங்கள் என்ன சொல்லுதுன்னா, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு என்ன ஆவியை கொடுக்கல? ஃபஸ்ட்டு ஒரு கிறிஸ்தவர்கள் பயப்படுறத நிறுத்தணும். எப்படி நிறுத்தணும் அப்படின்னா, இந்த வார்த்தையை நீங்கள் பேசணும். எப்பெல்லாம் பயம் வருதோ அப்போல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த வார்த்தையை பேசணும். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, தேவன் எனக்கு தைரியமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் சொல்லிட்டு, அப்புறம் நீங்கள் எதுக்கெல்லாம் பயப்படுறீங்களோ அந்த பயத்தை என்ன பண்ணணும்னா அந்த ஆவியை கடிந்து கொள்ளணும். இதுக்கெல்லாம் என்னை பயப்பட வைக்கிற பயத்தின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், என் மேலே உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, வெளியே என்னுடைய ஆத்துமாவிலிருந்து, என் சிந்தனையிலிருந்து, என்னுடைய மனதிலிருந்து வெளியே புறப்பட்டு போகும்படி உனக்கு கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்கிறேன், நிச்சயமாக உங்களுக்குள்ளே இருக்கிற பயங்கள் எல்லாம் நீங்கும். நான் சொல்கிறேன், நானே பெரிய சாட்சி உங்களுக்கு முன்னாடி. நான் ரொம்ப பயப்படுவேன். தனியாக இருக்கிறது எனக்கு பயம், தனியாக தூங்குறதுக்கு பயம், ரொம்ப பயப்படுவேன். எனக்கு தனியாக படுக்கவே முடியாது. ஆனால் நான் இன்னைக்கு மாறிட்டேன். எப்படி மாறிட்டேன் அப்படின்னா,
இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தையை நான் அதிகமாக பேசுகிறேன். அதிகமாக பேசி 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 மாறிட்டேன். இப்போ நான் பேசலை, எனக்குள்ளே தைரியம் வந்துடுச்சு. தான் வீட்டில் யாரும் இல்லைனா கூட ஒண்டியாக கூட நான் என்ன பண்ணிடுறேன், தூங்குறேன். எனக்கு இப்போ அந்த பயம்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடிலாம் தனியாக தூங்கவே மாட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் மாற்றக்கூடியது தேவனுடைய வார்த்தை. தேவனை குறித்து அறிகிற அறிவு நம்மை வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க விடாது. நீங்கள் தேவனை குறித்து எவ்வளவா அறிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவா நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு என்ன கொடுக்கலன்னா பயமுள்ள ஆவியை கொடுக்கல, அப்படின்னா தைரியமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறார்னா பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நான் அதை ஒரு வாரம் பேசினேன். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டோம்னா நல்ல பலமுள்ளவர். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறதுனால நீங்க நல்ல பலசாலியாக தான் இருப்பீங்க. அல்லேலூயா. ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மனுஷனுக்குள்ள 3 தன்மை இருக்குது: ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவின்றது என்னன்னா உயிர், ஆத்துமான்றது மனது, சிந்தனை பகுதி, சரீரம்ன்றது நம்ம வெளியில் பார்க்குற எலும்பு, தோல், நரம்பு, சதை, தோல் எல்லாமே. இது சரீரம். இப்போ ஒரு சரீரத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல் எது தெரியுங்களா? எது பவர்ஃபுல்லு? 3மே பவர் தான். ஆனால் 3த்துலேயே எது பவர் அப்படின்னு தூக்கி வச்சோம்னா, கவனிங்க, சரீரம்னா கூட ஆவி இருக்கும். ஆனால் ஆவி இல்லைன்னா சரீரம் ஒரே நாளில் நாத்தடிச்சிடும். சில பேர் 80 வருஷம் ஆச்சு சரீரம் நாத்தடிக்காமல் இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? உள்ள ஆவி இருக்குது. உள்ள ஆவி இருக்கிறதுனால, உயிர் இருக்கிறதுனால இந்த சரீரம் 80 வருஷம் ஆனால் கூட என்ன பண்ணுது? நடமாடின்னு இருக்குது. இந்த ஆவி போயிடுச்சுன்னா 2 நாள் தாங்குதா? என்னதான் கூட பிறந்த மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, பெத்தெடுத்த தாயாக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும் சரி, பெத்து வளர்த்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, 2 நாளைக்கு மேலே இந்த பாடி உரிய ஸ்மெல் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. ஏன்னா உள்ள ஆவி இருக்கிற வரைக்கும் தான் இந்த சரீரம் பலன் உள்ளதாக இருக்கும். அப்போ எது ரொம்ப பவர்ஃபுல்? 3த்துலனா உள்ள இருக்கிற ஆவி தான். உள்ள இருக்கிற ஆவி தான் பவர்ஃபுல்லு. அப்போ கவனிங்க, அந்த ஆவி இயேசுவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு என்ன நடந்திருக்குது பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்க 1 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கொரிந்தியர்ல 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லுது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. புது சிருஷ்டி, பழசெல்லாம் ஒழிஞ்சிச்சு. இது எங்கே நடந்துச்சு? ஆவியில். அப்போ உங்கள் ஆவியில் பாருங்கள், பரிசுத்தானவர் என்ன பண்ணுறாரு? பரிசுத்தானவருக்கு மேலே நம்முடைய ஆவியுடனு கூட சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்தானவர் நம்முடைய ஆவியுடனு கூட இருந்து என்ன கொடுக்குறாரா? சாட்சி கொடுக்கிறார். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்களில் வாசமாக இருந்தால் அப்படின்னு சொல்லுது. அப்போ பரிசுத்தானவர் எங்கே வாசமாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சரீரத்தில் வாசமாக இல்லை, நம்ம ஆவியில் வாசமாக இருக்கிறார். ஏன்னா இந்த ஆவி தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது? புதிதாக மாற்றப்பட்டிருக்கிறது. கவனிங்க, ரட்சிப்பில் இயேசுவின் ரத்தம் நமக்கு என்ன செஞ்சிருக்குன்னா, சரீரத்தை புதுசாக மாற்றலை, ஆத்துமாவை புதுசாக மாற்றலை, ஆவியை புதுசாக மாற்றி இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரீரம் பழைய சரீரம், கருப்பாக இருக்கிற சரீரம் கருப்பாக தான் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட பிறகு சகப்பாக மாறல. சரீரம் அதே தான், அதே கண், அதே மூக்கு, அதே வாய், எல்லாம் அதே தான். ஆத்துமா மாறிச்சானா ஆத்துமாவும் மாறல. அதே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சிக்கன் 65 பிடிக்கணும், ரட்சிக்கப்பட்ட பிறகு சிக்கன் 65 தான் பிடிக்கும். ரட்சிக்கப்பட்ட உடனே அது வந்து காலிஃப்ளவர் 65 கேட்குது. நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு சிக்கன் 65 வேணாம், காலிஃப்ளவர் 65 கொடுங்க அப்படியா சொல்லுது? இல்லை. அப்போ ஆத்துமாவில் என்ன பண்ணலன்னா மாற்றம் வரல, புதிதாகல. அப்போ எங்கே புதிதாக்கப்பட்டிருக்கிறோம்? ஆவியில் புதிதாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தானவர் நம்முடைய ஆவியில் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். எங்கே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு? ஆவியில். அப்போ நான் சொன்ன ஒரு மனுஷனுக்குள்ள சரீரம், ஆத்துமா, ஆவி, இந்த 3ல் எது பெஸ்ட்டு, எது சிறந்தது அப்படின்னா, எல்லாத்தை விட சிறந்தது, அழிவில்லாதது ஆவி தான். அப்போ அந்த ஆவியில் பரிசுத்தானவர் வாசம் பண்ணும்போது, அப்போது பரிசுத்தாவினுடைய பலன் எங்கே வருது உங்களுக்குன்னா, ஆவியில் வருகிறது. உங்களுடைய பலன் எங்கே வருது உங்களுக்கு? ஆவியில் வருது. நான் சொல்கிறேன், ஒரு மனுஷனுடைய ஆவி பலம் உள்ளதாக இருந்தால் அவனுடைய ஆத்துமா பலன் உள்ளதாய் மாறும், சரீரமும் கண்டிப்பாக பலன் உள்ளதாய் மாறி தான் ஆகும். அல்லேலூயா. பலூனுக்குள்ளே சாதாரண காற்று ஊற்றலாம், கேஸ் காற்றும் ஊதலாம். சாதாரண காற்றுல எப்படி இருக்கும்? பறக்குமா பலூனு? தட்டி விட்டால் கொஞ்சம் நேரம் மேலே போவோம், அப்புறம் மெதுவாக இறங்கின்னு வரும்.
கேஸ் ஊதி விட்டதுல மேலே 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 போயினே இருக்கும். அப்படிதான் நீங்களாம் கேஸ் ஊதி வைக்கப்பட்ட பலூன் மாதிரி, மற்றவங்கெல்லாம் வந்து கேஸ் இல்லாத பலூன் மாதிரி. ஏன்னா அவங்களுக்குள்ள வெறும் ஸ்பிரிட்டு தான் இருக்குது. ஆனால் உங்களுக்குள்ள புதிதாக்கப்பட்ட ஆவி கூட பலம் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். இப்போ உங்கள் லைஃப், உங்கள் சரீரம்லாம் எப்படி இருக்கும்? கேஸ் ஊதப்பட்ட பலூன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் சாதா பலூன் கிடையாது, கேஸ் பலூன். பாஸ்டர் அப்படின்றீங்களா? என்ன பண்ணுறது, ஆவியானவர் அது மாதிரி வெளிப்பாடு கொடுத்தா நான் தான் பண்ண முடியும். நம்ம லைஃப்பில் அப்படி தான் இருக்கும். பலூன்லாம் பார்க்கும்போது கற்றுக்க, கேஸ் பலூன்லாம் பார்த்து சொல்லுங்கள், நான் தான். என் லைஃப் அப்படி தான் இருக்கும், என் சரீரம் அப்படி தான் இருக்கும், என்னுடைய எதிர்காலம் அப்படி தான் இருக்கும். ஆமென். ஏன்னா எனக்குள்ளே யார் இருக்குது? நான் சாதாரண காற்று கிடையாது, எனக்குள்ள பலமுள்ள பரிசுத்தாவினர் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அதை பார்த்து முடிச்சிட்டோம். இவ்வளோ வருது. சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்பு. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா அன்பின் ஆவியானவர். நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? அன்புள்ள ஆவியானவர். அன்புக்கும் இரக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நல்லா கவனிங்க. நம்ம நிறைய நேரத்தில் இரக்கத்தை அன்புன்னு நினச்சிக்கிறோம், அன்பை இரக்கம்னு நினச்சிக்கிறோம். அன்புக்கும் இரக்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? நான் யோசித்தேன் இந்த செய்தி கொடுக்கணும் போது. அன்பாக இருக்கணும்னு எப்படி சொல்கிறோம்? இப்போ ஒருத்தருக்கு நம்ம ஒரு உதவி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் ஒரு 1000 ரூபாய் கஷ்டப்படுறாரு. ஒரு 1000 ரூபாய் கொடுத்த உடனே அவர் வாங்கணுன்னா நினைப்பார், அவர் எவ்வளோ அன்பானவருங்க, 1000 ரூபாய் கொடுத்தாரு நினைக்கிறோம். உண்மையில் அவர் அன்பாக இருக்கிறாரா அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ஆனால் இல்லை. இரக்கமாக கொடுக்கறது வேற, அன்பாக கொடுக்கறது வேற. கவனிங்க, இரக்கமாக கொடுத்ததுக்கும் அன்பாக கொடுத்ததுக்கும் என்ன வித்தியாசம்னா, இரக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் எதை செஞ்சாலும் செஞ்சு வர நினைக்க மாட்டீங்க, மறந்துடுவீங்க. செய்வீங்க, அவங்கள என்ன பண்ணின்னு இருக்க மாட்டீங்க, எப்பொழுதும் நினச்சி கொண்டே இருக்க மாட்டீங்க, மறந்துடுவீங்க. ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு சாப்பாடு போட்டீங்க, சாப்பாடு போட்டு வீட்டில் உட்காந்து அந்த பிச்சைக்காரனை நினச்சின்னு இருக்கிறீங்க. எத்தனை பேர்? ஆனால் சாப்பாடு போட்டோம், அவன் அம்மா தாயே பசிக்குது 2 நாள் ஆச்சே அப்படின்னு கேட்கும்போது சாப்பாடு போட்டோமா போடலையா? போட்டோம். ஒரு 10 ரூபா கொடுத்தோமா கொடுக்கலையா? கொடுத்தோம். ஒரு பன்னோ டீயோ காப்பி வாங்கி கொடுத்தோமா? கொடுத்தோம். ஆனால் அவனே நினச்சின்னு உருகின்னு இருக்கிறோமா? இல்லை. இதுதான் இரக்கம். அன்புன்றது என்னன்னா அவர்களையே நினைத்து கொண்டிருப்பது. அல்லேலூயா. அப்போ அன்பு கொடுக்கிறது மட்டும் கிடையாது, அவர்கள் நினைவாகவே இருக்கும், அவர்களை நேசிக்கும். அதுதான் அன்பு. இரக்கம்ன்றது கொடுக்கும், அதில் நேசம் இருக்காது. நேசமில்லாத உதவி இரக்கம், நேசத்தோடு கூடிய உதவி அன்பு. அல்லேலூயா. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். நான் உட்காந்து கேட்க வேண்டியதாச்சு, என்ன ஆண்டவர் எல்லாம் ஒன்றா தான் இருக்குது, எல்லாம் அப்படி தானே பேசுகிறோம், இரக்கமாகவும் இருக்கிறோன்னே அன்பாக இருக்கிறான்னு சொல்கிறோம் இல்லை? அப்போ நான் யோசிக்கும் போது ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு சின்ன தாட்டு தான் இது. அப்போது அன்புன்றது நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்குது. ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன பண்ணப்பட்டிருக்குதா? ஊற்றப்பட்டு இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் அன்பு ஊற்றப்பட்டிருக்குது. ஆனால் இன்னைக்கு இந்த அன்பு என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேர்கிட்ட இல்லை. நிறைய பேர்கிட்ட அன்பு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, ஒரு ஊற்று சுரக்குது, மண்ணா அதில் போட்டுட்டே வந்தால் என்ன ஆகிடும்? அந்த ஊற்று தூர்த்து போயிடும், அடைப்பட்டு போயிடும். அடைப்பட்டு போகுதுங்களா போகலீங்களா? ஒரு ஊற்று சுரந்து வருது, கிணறு வெட்டுறும் போது தண்ணி சுரக்குது. 4 பாண்டு மண்ணை அதில் கொட்டினா, 5 பாண்டு மண், 10 பாண்டு மண், 20 பாண்டு மண்ணை கொட்டிக்கினே இருந்தால் என்ன ஆகும்? தண்ணி சுரக்குமா? நின்று போயிடும். அப்படிதான் மனுஷர்களுக்குள்ள இன்றைய காலகட்டத்தில் அன்பு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அன்பின் ஊற்றுகள் அடைப்பட்டு போச்சு. ஏன் அடைப்பட்டு போச்சு அப்படின்னா, இன்னைக்கு உலகம் போகிற போக்கு, மனுஷர்கள் போகிற போக்கு, மனுஷனுடைய செயல்கள், மனுஷனுடைய காரியங்கள், நம்ம பார்க்கறது கேட்கறது எல்லாமே நமக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, அன்பு என்கிற ஊற்றை என்ன பண்ணிடுச்சுன்னா தூர்த்து போடுகிறது. அதெல்லாம் தூர்த்து போட்டு இன்னைக்கு மனுஷர்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா, அதாவது பயப்படுறாங்க.
ஒருத்தரை நேசிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா நிறைய காயப்பட்டுட்டாங்க. நேசிச்சு நேசிச்சு நிறைய காயப்பட்டுட்டாங்க. இப்போ இவனை நேசிச்சும் ஒரு காயப்படணுமா, இல்லை இவங்களை நேசிச்சும் காயப்படணுமா? இனி பாருங்க உலகம் எப்படி போகுது. பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்க முடியல. ஏன்னா நேசித்த புள்ள என்ன பண்ணுறான், சோறை போடாமல் நடு ரோட்டில் விட்டு போயிடுறான். ஆனால் அந்த பெற்றோர்கள் என்ன யோசிக்கிறாங்க, இன்னொரு பிள்ளைய பார்க்கும் போது எப்படி தான் பார்க்குறான், இவன் அண்ணன் செஞ்ச மாதிரி தான் இவனை நாளைக்கு செய்வான். இவனுக்கு எதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இவன் மேலே எதுக்கு அன்பை காட்டணும், இவன் மேலே எதுக்கு பாசத்தை வைக்கணும், இவனை நாளைக்கு இப்படி தான் செஞ்சுட்டு போவான். அதனால் என்ன பண்ணுறாங்க, அன்பு இல்லாமல் ஒரு கடமைக்காக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இது உலகத்தில் நிறைய நடக்குது பாருங்கள். இப்போ நம்ம நடக்கிறத பார்த்து பார்த்து மனுஷனுடைய அன்பு போயிடுச்சு. ஆனால் வேதம் சொல்லுகிறது அன்பு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அன்பை பற்றி இந்த வேதம் வந்து ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனங்கள் வரைக்கும் பவுல் எழுதுறாரு, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். என்ன சொல்கிறாருன்னா, நான் மனுஷர் பாஷை பேசினாலும் வானத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் பாஷை பேசினாலும் அன்பு எனக்கு இல்லைன்னா நான் ஒரு மெட்டல். வீட்டில் இருக்கிற தட்டுன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் வீட்டில் இருக்கிற ஒரு தட்டு பாத்திரம் மாதிரி. அன்பு இல்லைன்னா, மனுஷன் லைஃப்பில் அன்பு இல்லைன்னா அவனுக்குள்ள அவனை எப்படி பேசுகிறப்பான்னா, அவன் வீட்டில் இருக்கிற ஒரு தட்டு பாத்திரம் மாதிரி. யோசிச்சு பாருங்க, மனுஷங்க நாய் வளர்க்குறாங்க, யாருன்னா தட்டுங்களை வாங்கி வளர்க்குறாங்களா? 4 தட்டை வச்சுக்கின்னு கட்டி பிடிச்சிக்கின்னு கொஞ்சம் நிறுத்துறாங்களா? இல்லை. ஒரு குழந்தைய கட்டி பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, கொஞ்சுறாங்க, அந்த குழந்தை மேலே அன்பு செலுத்துகிறாங்க, ஒரு நாய் மேலே அன்பு செலுத்துகிறாங்க, பூனை மேலே அன்பு செலுத்துகிறாங்க, இல்லை வேற ஒரு மனுஷன் மேலே என்ன பண்ணுறாங்க, அன்பு செலுத்துகிறாங்களோ ஒழிய ஒரு தட்டு மேலேயோ ஒரு டம்ளர் மேலேயோ இல்லை ஒரு அண்டா குண்டா மேலேயோ மக்கள் என்ன பண்ணுறதில்ல, அன்பு செலுத்துறது இல்லை. ஏன்னா அது அன்பை திருப்பி கொடுக்காது. அது வந்து ஒரு உலோகம், மெட்டல். பவுல் அதை தான் சொல்கிறாரு, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீ அன்பு இல்லைன்னா உனக்குள்ள நீ மனுஷனே கிடையாதுறான்றாரு. எப்படி சொல்கிறாரு, அன்பு இல்லைன்னா நீ யார் கிடையாது, மனுஷன் கிடையாது. என்னன்னு போய் பாருங்க. அன்பு இல்லைன்னா நீ யார் கிடையாது, மனுஷனே கிடையாது அப்படின்றாரு. அதனால் அப்போ அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். மனுஷனை வந்து, அதாவது பைபிளில் நிறைய இடத்துல வசனம் சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி இருக்காரு, அன்பாகவே இருக்கிறார். அன்பாக இருந்ததுனால தான் நம்மளெல்லாம் உண்டாக்குனாரு. நம்மளெல்லாம் உண்டாக்கி பாருங்கள், நம்மளை வந்து ஒரு ரோபோட் மாதிரி உண்டாக்கலை, நம்மளுக்கு சுயாதீனம் கொடுத்து உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. ஒரு குழந்தை இப்போ யோசிச்சு பாருங்கள், அதுதான் ஒரு பொம்மை இருக்கும். இப்போ ஒரு சின்னதாக உங்கள்கிட்ட ஒரு ரோபோட் பொம்மை கொடுக்குறேன், குழந்தை மாதிரி ஒரு ரோபோட் பொம்மை, உங்கள் குழந்தை மாதிரி அப்படியே அச்சு அசல ரோபோட் பொம்மை. அதுக்கிட்ட நீங்கள் வந்து நேராக போ அப்படின்னா நேராக போவோம், லெஃப்ட்டும் திரும்பாது ரைட்டும் திரும்பாது, நேராக போனால் நேராக போவோம். உட்காரு அங்கேயே அப்படின்னு டபாக்குன்னு உட்காந்துக்கும். நில்லு அப்படின்னா எழுச்சி நிற்கும். இங்கே வா அப்படின்னா வரும். இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே வைனா வைக்கும். இந்த தட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுனா போடும். நேரம் ஆயிடுச்சு சாப்பிட்னா சாப்பிடும், மீதி வைக்காமல் சாப்பிட்னாலும் சாப்பிடும். எல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும். ஆனால் ரோபோட் பொம்மை. ஆனால் உங்கள் குழந்தை மாதிரி தான் இருக்குது. ஆனால் பக்கத்தில் உங்கள் குழந்தை ஒன்று இருக்குது, அது பார்த்தீங்கன்னா அங்கே போவாதனா அங்கே தான் போவோம், அங்கே உட்காராதனா அங்கே தான் உட்காரும், இங்கே நிற்காதனா அங்கே தான் நிற்கும், இங்கே வானா வராது, சாப்பிடுனா சாப்பிடாது, நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் எதிர்ப்பாக தான் செய்யுது. ஆனால் இது உங்கள் குழந்தை. இப்போ நீங்கள் எதை நேசிப்பீங்க? ஒரு மெட்டல் சொல்கிறத கீழ்ப்படியுது, நீங்கள் எது சொன்னாலும் கீழ்ப்படியுது, ஆனால் சொல்லாததை கீழ்ப்படியில். இது நீங்கள் எதை நேசிப்பீங்க? குழந்தை நேசிப்பீங்களா, குழந்தை உங்கள் குழந்தை மாதிரி இருக்கிற ஒரு மெட்டல் ரோபோட்டை நேசிப்பீங்களா? எத்தனை பேர் குழந்தைய தூக்கி போட்டு இது வேணாம், இது பொல்லாது தான் இருக்குது, நம்ம இதையே வளர்த்துக்கலாம், யாரும் சொல்ல மாட்டோம். அப்படி தாங்க தேவன் நம்ம வந்து ஒரு ரோபோட்டாக உருவாக்கலை. நிறைய பேர் என்ன கேட்குறாங்க தெரியுங்களா, கடவுள் இந்த உலகத்தை உண்டாக்கினார் என்றால் மனுஷர்கள் எல்லாம் இப்படி தவறு செய்கிறார்களே, இப்படி பாவம் செய்கிறார்களே, இப்படி அநியாயம் அக்கிரமங்கள் செய்கிறார்களே, கடவுள் அவங்களெல்லாம் சரி பண்ணி உருவாக்கி இருக்கக்கூடாதா? இவங்களாம் இப்பெல்லாம் பண்ணுறதுனாலே நான் என்ன முடிவு எடுக்கிறேன், கடவுளெல்லாம் இல்லை பொய் என்று முடிவு எடுக்கிறேன். எடுத்துன்னு போ.
வசனம் சொல்லுது, அவருடைய பொய், அவருடைய கோபம், மனுஷனுடைய கோபம் நீதியை என்ன பண்ணாது, ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய நீதியை ஒன்றும் செய்ய முடியாது. அவருக்கு அவர் செஞ்சுட்டே போவார். நீ எத்தனை பேருக்கு கடவுள் இருக்கிறார் சொன்னாலும் கவலைப்படல, இல்லைன்னு சொன்னாலும் அவர் கவலைப்படல. அவர் ஒர்க்கை அவர் பண்ணினே இருப்பார். நிறைய பேர் என்ன யோசிக்கிறான்னா, மனுஷனெல்லாம் கடவுள் உண்டாக்குனா அவன் ஒரு ரோபோட் மாதிரி உண்டாக்கி வச்சிருக்கணும்ல. அவன் ரோபோட் மாதிரி மணி ஆயிடுச்சா 6 மணி ஆயிடுச்சா டான் கண்ணு திறக்கணும், அதுக்கு மேலே தூக்கம் வரக்கூடாது. 10 மணி ஆயிடுச்சுன்னா கண்ணு மூடிக்கணும், தூக்கிக்கணும். அது மாதிரிலாம் உண்டாக்கி வச்சிருந்தா இவ்வளோ நல்லா இருக்கும் நாடு. திருநன்ற ஒரு எண்ணமே வரக்கூடாது. அப்போ கவனிங்க, அதுதான் மெட்டல். தேவன் என்ன பண்ணுறான்னா, மனுஷனை அவரை போல உண்டாக்குனாராம். தேவன் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குனார். தேவன் எப்படி சுயாதீனமாக எதையும் செய்ய அவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறதோ, அதே போல மனுஷனுக்கும் எல்லாவற்றையும் செய்ய முழு அதிகாரத்தை கொடுத்து உண்டாக்கி அவனுக்கு அவருடைய வார்த்தையும் கொடுத்து வழி நடத்துதலையும் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. கடவுள் பாருங்க, மனுஷனை வந்து ஒரு இயந்திரமாக வச்சு நடத்தலை. நான் சொல்கிறேன், உங்களை வந்து இயந்திரமாக ஒன்று நடத்துதுன்னா அது கடவுளே கிடையாது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷங்க வந்து கடவுளை வந்து இயந்திரம் மாதிரி பார்க்குறாங்க. இதை செய்யலைன்னா கடவுள் அடிச்சிடும், அதை செய்யலைன்னா கடவுள் கண்ணு குத்திடும், இப்படி போனால் அப்படி பண்ணிடும். கடவுள் அப்படி இயந்திரத்தனமாக வைக்கல. நமக்கு சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறார், நமக்கு தனிப்பட்ட உரிமை கொடுத்துருக்கிறார். எல்லாவற்றையும் கொடுத்து அதன் மத்தியில் என்ன சொல்கிறான்னா, நீ என்னுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து வாழ கற்றுக்கொள். அதுதான் கடவுள். அப்போ கடவுள் வந்து மனுஷனை ஏன் இப்படி உண்டாக்குனார்னா, மனுஷனை அவர் அன்புள்ளவனாக படைச்சிருக்கிறார், அவரும் அன்புள்ளவராக இருக்கிறார். தேவன் அன்புள்ளவராக இருக்கிறதுனால அவர் உண்டாக்கின மனுஷனும் அவரை போல அன்புள்ளவனாக இருக்கும்படியாக உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. அதுதான் பைபிள் சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாதா, தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது. நம்ம அன்பை பற்றி பார்க்கும்போது முதலாவது நாம் தேவன் மேலே அன்பு கூறணும். யார் மேலே அன்பு கூறணும்? தேவன் மேலே அன்பு கூறணும். அடுத்தது மனுஷர் மேலேயோ அன்பு கூறணும். இது ரொம்ப முக்கியம். பைபிள் ஃபுல் பைபிளை டோட்டலாக இதில் அடங்கிடுங்க, தெரியுங்களா? இந்த பைபிளை டோட்டல் பைபிளை எனக்கு படிக்க தெரியல பாஸ்டர் அப்படி இப்படி நீங்கள் புலம்புனீங்கன்னா நான் சொல்கிறேன், ஒன்றும் பெருசாக அந்த கட்டளை நிறைவேற்றுற, இந்த கற்பனை நிறைவேற்றுற, இந்த நியமத்தை நிறைவேற்றுற, அதை இதெல்லாம் நிறைவேற்றுறன்னு ஓட வேணாம். ரொம்ப சிம்பிள். தேவன்கிட்ட அன்பாருங்க, மனுஷங்கிட்ட அன்பாருங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் வேதத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் வாழ்வீர்கள். ரொம்ப சிம்பிள். தேவனை நேசித்து பாருங்க. இப்போ ஒரு மனுஷன் தேவனை நேசிச்சா என்ன பண்ணுவார்? காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுவாரா, பண்ண மாட்டாரா? கண்டிப்பாக ஒரு மனுஷன் உண்மையாக கடவுளை நேசிச்சா காலையில் எழுந்துச்சு ஜெபம் பண்ணுவார். காலையில் எழுந்துச்சு ஜெபம் பண்ணாமல் வெளில ஓடுறாருன்னா அந்த ஆள் கடவுளை நான் நேசிக்கிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்க? அது உண்மையான அர்த்தமா நான் நேசிக்கிறேன்றது? யோசிச்சு பாருங்க. இந்த அன்புக்கு பெரிய உதாரணமே இந்த லவ்வர் தான். இந்த லவ் பண்ணுற பசங்களாம் பாருங்க, காலையில் எழுந்திரிச்ச உடனே மெசேஜை யாருக்கு தான் அனுப்புவான்? லவ் பண்ணுற ஆளுக்கு தான் அனுப்புவான், குட் மார்னிங் அப்படின்ட்டு. அப்போ நீ கடவுளை லவ் பண்ணா காலையில் குட் மார்னிங் கடவுள் சொல்லியா சொல்ல மாட்டியா? என்னால் குட் மார்னிங் கூட ஆண்டவர் சொல்ல முடியல, நான் ஓடுறேன் இன்னைக்கு வேலைன்னா நான் சொல்கிறேன், நீ உண்மையில ஆண்டவர் லவ் பண்ணல. ஆனால் அவர் உன்னை லவ் பண்ணின்னு இருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார். ஆனால் யோசிச்சு பாருங்க, நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதெல்லாம் மனுஷன் தான், நம்மளாம் மனுஷன் தான். எல்லாருமே வானத்திலிருந்து குதிக்கல. இல்லை நான் மட்டும் வானத்திலிருந்து குதிக்கல, நான் உங்களை போல பாடுள்ள மனுஷன்தான். உங்களுக்கு பசிக்கிற மாதிரி தான் எனக்கு பசிக்கும், உங்களுக்கு கோவம் வர மாதிரி தான் எனக்கு கோவம் வரும், உங்களுக்கு வேர்த்தா எங்களுக்கும் தான் வேர்க்கும். இல்லை, எல்லாமே உங்களை போல பாடுள்ள மனுஷன் தான் நானும். அதனால தான் நான் சொல்கிறேன், அப்போ வந்து தேவனை நாம் அன்பு கூறணும். ஒரு மனுஷன் தேவனை அன்பு கூறணும். யோசிச்சு பாருங்க, காலையில் நினச்சி ஜெபம் பண்ணுவானா? பண்ண மாட்டானா? பண்ணுவான். அன்பு கூறுறவங்களை எப்பவுமே நினச்சிக்கினே இருப்பான். நினைப்பானா? நினைக்க மாட்டானா? எப்பவுமே நினச்சின்னு இருப்பான். நான் சொல்கிறேன், நீங்கள் யாரை பற்றி அதிகம் நினைக்கிறீர்களோ அவர்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள். யாரை பற்றி அதிகமாக யோசிச்சுருக்கிறீங்க ஒரு நாளெல்லாம் உட்காந்துக்கின்னு? சோதனைக்கு உட்படப்படாமல் உங்களுக்குள்ளேயே சொல்லிக் கொள்ளுங்கள். சில பேர் படத்தையே யோசிச்சுருக்கிறான், அவன் படத்தை லவ் பண்ணுறான். சில பேர் பைக்கை லவ் பண்ணுறான். எப்போ பார்த்தாலும் பைக்கை துடைக்கிறதும், பைக்குக்கு பாலிஷ் போடுறதும், பைக்கை அப்படியே எப்பவுமே அவன் முன்னாடி பைக்கு தான் இருக்கும். சில பேர் பைக்கை நேசிக்கிறான், சில பேர் சாப்பாட்டை நேசிக்கிறான். எப்போ பார்த்தாலும் யூடியூப்பில் எதை தான் பார்த்துன்னுக்கிறான், புதுசாக இன்றைக்கி அவட ஏதோ ஒரு டிஷ் அனுப்பியிருக்கிறாரா பாரு, ஏன்னா புது சாப்பாடு வந்துருக்குதா, வரவு வந்துக்குதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நேசிக்கிறேன். நம்ம நீங்கள் எதை பற்றி அதிகமாக நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ அதை தான் நீங்கள் நேசித்து கொண்டு இருக்கிறீர்கள். கடவுளை பற்றி நினைக்கிறீங்களா?
ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஆண்டவரை பற்றி நினைக்கிறீங்க? ஹலோ, எவ்வளோ நேரங்க நினைக்கிறோம்? பைபிள் ரொம்ப சிம்பிள், 2 வார்த்தையில் ஃபுல் பைபிள் முடிஞ்சிடுச்சு. ஆனால் அந்த 2 வேர்டை நிறைவேற்றத்துக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது பாருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக பைபிளை ஆண்டவரையே நேசிக்கிறோமா நினைக்கிறீங்களா? நீங்கள் நேசிக்கிறது 2வது இருக்கட்டும், நேசிக்கிறது 2வது இருக்கட்டும், நினைக்கிறது இருக்குதா? நான் சொல்கிறேன், லவ் இருந்தால் தான் நினைப்பு வரும், லவ் இல்லைன்னா நினைப்பு வரும், நினைப்பு வராது. நிறைய லவ்வர்களுக்குள்ளே வர பிரச்சனை சண்டை என்னன்னா, நீ என்ன மறந்துட்ட, நீ என்ன லவ் பண்ணல. எப்படி தான் இது? இப்போ அவங்க என்ன தான் எங்கே வருவாங்க இப்படின்னு பாயிண்ட்டுக்கு என்ன வருவாங்கன்னா, இவர் முதல் மாதிரிலாம் என்னை நேசிக்கலை பாஸ்டர், என் மேலே அன்பே இல்லாமல் போயிடுச்சு. எப்படி எங்கே வந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல என்னையே நினைப்பார், இப்போ என்னை நினைக்கிறதே கிடையாது. நான் சாப்பிட்டேனா, போனேனா, வந்தேனா, என்ன பண்ணுறேன்னு கூட இவர் என்ன பண்ணுறது இல்லை, யோசிக்கிறது கூட கிடையாது. அதனால் நான் சொல்கிறேன், இவர் என்ன பண்ணல, என்ன நேசிக்கலை. சொல்கிறாங்களா சொல்லிங்களா? சொல்கிறாங்க. அப்போது அன்பு இருந்தால் நாம் அவர்களை பற்றியே நினைத்து கொண்டிருப்போம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் மேலே அன்பு இருக்குதா? ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னாரு. அந்த தேவனை நீங்கள் அன்பு கூறுறீங்களா? பைபிளில் இருக்கிற நிறைய பல கட்டளைகளை நீங்கள் அப்படியே உள்ளே பூந்து ஆழத்தில் போய் தேடி கண்டுபிடிச்சி கீழ்ப்படினவன்ட்டு நான் சொல்லலை. ரொம்ப சிம்பிள், தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள், மனுஷனிடத்தில் அன்பு கூறுங்கள். முழு வேதமும் பைபிளில் இருக்கிற வேர்டு, தீர்க்க தரிசனம் எல்லாமே அடங்கிடுச்சுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். முழு நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனங்களும் எதில் அடங்கிடுச்சான்? கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதும் மனுஷனிடத்தில் அன்பு கூறுவதிலுமே அடங்கி விட்டதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ நீங்கள் அன்பு கூறுறீங்களா தேவனிடத்தில்? யோசிச்சு பாருங்க. ஒரு நாளெல்லாம் யாரை பற்றி யோசிச்சுருக்கிறீங்க? இப்போ மனுஷங்கிட்ட வாங்க, மனுஷனையாவது அன்பு கூறுறீங்களா? அங்கேயும் பிரச்சனை. மனுஷ அன்பில் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அன்பு குறித்து பேசும்போது அன்பு பல வகையில் இருக்குது. தெரியுங்களா உங்களுக்கு? அன்பு பல வகையில் இருக்குது. இதில் வந்து பெஸ்ட்டு அன்பு எது சொல்கிறாங்கன்னா, கணவன் மனைவி அன்பு தான் பெஸ்ட்டு அன்புன்னு சொல்கிறாங்க. தாய் பாசம் கூட சொல்ல, தாய் பிள்ளை பாசம் கூட சொல்ல. சிறந்த அன்பு எது சொல்கிறாங்கன்னா, கணவன் மனைவி அன்பு தான் சிறந்த அன்புன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கிரேக்கர்கள்லாம் அந்த காலத்தில் மணிக்கணக்காக, நாள் கணக்காக இவங்க வேலையே என்னென்னா இதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணுறது. கிரேக்கர்கள் ஆராய்ச்சி பண்ணி என்னென்ன அன்பு கண்டுபிடிச்சிக்கிறாங்க அப்படின்னா, பெற்றோர் பிள்ளைகள் அன்பு. பெற்றோர் பிள்ளைகள் மத்தியில் அன்பு இருக்குதா இல்லைங்களா? இருக்குது. சகோதர சகோதரிகளுக்குள்ள அன்பு இருக்குதா இல்லையா? இருக்குது. உறவினர்களுக்குள்ள அன்பு இருக்குதா? இருக்குது. நண்பர்களுக்குள்ள அன்பு இருக்குதா? இருக்குது. அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள அன்பு இருக்குதா? அன்பு இருக்குது. இத்தனை அன்பு இருக்குதுங்க உலகத்தில். இவ்வளோ அன்பு இருக்குது. நண்பர்கள் அன்பு, இதில் வந்து செகண்ட் கேட்டகரி எது வரும்னா நண்பர்களுடைய அன்பு. ஏன்னா எல்லா அன்புலேயும் வந்து உறவு இருக்கிறது அடிப்படையாக. ஆனால் நண்பர்களுடைய அன்பில் தான் என்ன இல்லை, உறவு கிடையாது, நட்பு மட்டும்தான் இருக்குது. அதனால் செகண்ட் கேட்டகரியில் சொல்கிறாங்க. எல்லா அன்பை விட ஏன் கணவன் மனைவி அன்பு பெஸ்ட்டு, சிறந்த அன்பு சொல்கிறாங்கன்னா, பைபிள் வசனம் சொல்லி, இனி அவர்கள் இருவராயிராமல் ஒன்றாக இருக்கிறார்கள். அது வந்து என்ன ஆகிடுதுன்னா, அந்த அன்பு ஒரே அன்பாக மாறிடுது. அதனால் அது பெஸ்ட் அன்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு வந்து இந்த உலகத்தில் தன்னுடைய அன்பை காட்டினார் பாருங்க. அந்த அன்பை பார்த்துட்டு இந்த கிரேக்கர்கள், ஐயோ இதுக்கு ஒரு பேர் வைக்கலையே அப்படின்ட்டு யோசிச்சாங்களாம். என்ன அன்பை காட்டினார்னா, ஆண்டவர் தன்னலமற்ற சுயநலமற்ற அன்பு. ஆண்டவர் என்ன அன்பை வெளிப்படுத்தினார்? தன்னலமற்ற சுயநலமற்ற அன்பை தான் தேவன் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். எல்லா அன்புலையும் சுயநலம் இருக்குது. நண்பர்கள் அன்பில் கூட சுயநலம் இருக்குது. அந்த நண்பனுக்கு பிடிச்ச மாதிரி நீ இருந்தால் தான் அவன் உன் கூட ஃப்ரெண்டாக இருப்பான். அவனுக்கு பிடிக்காதது நீ எதனா செஞ்சிட்டீன்னா அவன் உங்க பேச்சு கா விட்டு போயிடுவான். அதே தான் எல்லா ஃபார்முலாவும் அதே தான். சகோதர சகோதரிகளில் கூட பாருங்கள், நீ உதவி செஞ்சால் தான் உன் கூட என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. நீ உதவி செய்யலைன்னா சொல்லுவாங்க, மோசமானவாவோ வச்சுக்கின்னு கொடுக்க மாட்டேன்றா. சகோதர சகோதரிகள் அன்பு. பெற்றோர் பிள்ளைகள் அன்பு. யோசிச்சு பாருங்க, அம்மா அப்பா சோறு போட்டால் தான் அந்த பிள்ளை அந்த அம்மா அப்பாவை நேசிப்பான். சோறு போடல, படிக்க வைக்கல, அந்த பையனை வச்சு சம்பாரிச்சு துட்டு சம்பாதிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட அப்பா அம்மா அந்த பையனை வேலைக்கு அனுப்பி துட்டு சம்பாரிச்சு பையனில் போட்டுக்கிட்டே இருந்தா அந்த பையனுக்கு ஒரு நாள் தெரிஞ்சிடும், இவங்க நம்மளை என்ன பண்ணல, நேசிக்கல, நம்மளை வச்சு என்ன பண்ணுறாங்க, துட்டு சம்பாதிக்கிறாங்கன்ட்டு. அவனும் ஒரு நாள் போயிடுவான், நீலாம் ஒரு தாயா பேய் போ அப்படின்ட்டு. என்னை வேலைக்கு அனுப்பி துட்டு மட்டும் வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிற, என்னுடைய முன்னேற்றத்தை பற்றி என்ன பண்ண மாட்டேன்ற, யோசிக்க மாட்டேன்ற நீ அப்படின்ட்டு போயிடுவான். அதே சமயம் தான் பிள்ளைகளும் யோசிச்சு பாருங்க. பெற்றோர்கள்
பிள்ளைகள் காப்பாற்றலைன்னா அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, உன்னை பெற்றதுக்கு ஒரு கல்லை பெற்றுருக்கலாம்டா, நீலாம் ஒரு பிள்ளையாடா, ஒரு அப்பா அம்மாவுக்கு சோறு போட மாட்டேன்டா, கொடுக்க மாட்டேன்டா, கவனிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவும் முறிஞ்சு போகுது. எல்லா கணவன் மனைவியும் அப்படி தான். கணவன் மனைவி உறவு கூட இன்றைக்கி கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டைவர்ஸ் கேஸ் தான். நம்ம இந்தியாவில் உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா நிறைய கேஸு டைவர்ஸ். ஃபாரின்லலாம் ஒரு நிமிஷத்துக்கு 4 டைவர்ஸ் நடக்குதான். ஒரு நிமிஷத்துக்கு அவ்வளோ டைவர்ஸ். ஏன் விவாகரத்து ஆகிறது அப்படின்னா அங்கேயும் சுயநலம் இருக்குது. கணவன் எதிர்பார்க்குறத மனைவி செஞ்சால் தான் அந்த மனைவி கணவன் கூட இருப்பா. மனைவி என்ன அதே போல் கணவன் என்ன எதிர்பார்க்குறானோ அதை மனைவி செஞ்சு கொடுத்தா தான் அந்த கணவனும் மனைவி கூட இருப்பா. அந்த எதிர்பார்ப்புகள் அங்கே நிறைவேறலாம், அங்கே திருமணமும் உடஞ்சிருது. அதுக்கு தான் பாருங்கள், ஒருத்தர் புரிஞ்சுக்கின்னு வீட்டுக்காரருக்கு மீன் குழம்பு பிடிக்குமா, சிக்கன் குழம்பு பிடிக்குமா, அதை தெரிஞ்சு வச்சுக்க, அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். எல்லாம் அந்த ஆள் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவார். சிரிக்கிறீங்க, இதுக்கெல்லாம் சொல்கிறீங்களா? இருக்க ஃபாரின்ல எங்கள் வீட்டுக்காரர் கொரட்டை விட்றாரு, சோத்திரம், எங்கள் வீட்டுக்காரர் விட்றாரு, கொரட்டை விட்றாரு, என்னால் இவர் கூட வாழ முடியாது, தூவ முடியல நைட்டில், என்னால் வாழ முடியாது சொல்லி டைவர்ஸ் வாங்கிட்டாங்க ஃபாரின்ல. நல்ல காலம். இந்தியாவில் அப்படி இல்லை. இந்தியாவில் அப்படி இருந்தால் எல்லா ஆம்பளைங்களும் தனியாக தான் இருக்கணும். இதுதான் அன்பு, இதுதான் மனுஷனுடைய அன்பு, இவ்வளோதான். ஆனால் இயேசுவை இந்த கிரேக்கர்கள் பார்க்கும்போது அங்கே ஒரு அன்பை பார்க்குறாங்க. அந்த அன்பு என்னன்னா, அந்த அன்பில் சுயநலம் இல்லை, தன்னலம் இல்லை. வசனம் சொல்லுது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அதில் பாருங்கள், எந்த சுயநலம் எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லை. நம்ம அவருக்கு எதிரிகளாக இருக்கும்போது, சத்துருக்களாக இருக்கும்போது தேவன் நம்மை நேசித்து நமக்காக ஜீவனை கொடுத்தாராம். அந்த அன்பை இந்த கிரேக்கர்கள் பார்த்துட்டு, ஐயோ இது போல் ஒரு அன்பை நம்ம இது வரைக்கும் லைஃப்லேயே பார்க்கலன்னு சொல்லிட்டு இயேசுவுக்கு பின்னாடி இந்த அன்புக்கு ஒரு பேர் வச்சாங்க. அந்த பேர் தான் அகாபே அன்பு. அதுக்கு என்ன பேர்? அகாபே. அகாபேனா சுயநலமற்ற, தன்னலமற்ற, தன்னை எதிர்க்கிறவர்களையும் நேசிக்கிற அன்பு. சரி, இப்போ பவுல் அதை தான் சொல்கிறாரு, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. பாருங்க எவ்வளோ பேசுகிற பாருங்க. அதுக்கு அடுத்தது, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் மனுஷங்க செய்கிறாங்க பாருங்க. சில பேர் மனுஷர் பாஷை பேசுகிறாங்க, சில பேர் தூதர் பாஷை பேசுகிறாங்க. பேசலையான்னா பேசுகிறாங்க, தெரியல அவங்களுக்கே. எப்படின்னா, நம்ம அபிஷேகத்தில் பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசும்போது நிறைய பேர் தூதர்கள் பாஷையும் பேசுகிறார்கள், ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? உலகத்தில் இருக்கிற பாஷையும் பேசுகிறாங்க, அதற்கும் மேலே தூதருடைய பாஷையும் கூட தேவன் அபிஷேகத்தில் சிலருக்குலாம் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு, இல்லைன்னு சொல்ல. அப்போ அந்த அந்நிய பாஷையின் வரதை பெற்றவர்கள் பேசுகிற பாஷைகள் தூதர் பாஷைகளும் இருக்குது. அப்போது இப்படி நீ எந்த பாஷை பேசினாலும் அன்பு இல்லைன்னா நீ ஜீரோன்ட்டாரு. அன்பு இல்லைன்னா ஜீரோ சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்து பாருங்கள், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து என்கிட்ட பெரிய கிஃப்டெல்லாம் இருக்குதுங்க. நான் யாரை பற்றி ஒன்றாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவேன். கர்த்தர் என்கிட்ட நேருக்கு நேராக பேசுவார். சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் என்கிட்ட பெரிய விசுவாசம் இருக்குது, அற்புதம் செய்வேங்க, அதிசயம் செய்வேங்க, நான் பெரிய ஆளுங்க, நான் மேடை போட்டு ஜெபம் பண்ணேன், ஒரு பிரசங்கம் பண்ணேன்னா, ஒரு ஜெபம் பண்ணேன்னா சப்பானி நடப்பாங்க, குருடம் பார்ப்பாங்க, பெரிய வல்லமைலாம் இருக்குதுங்க, விசுவாசம்லாம் இருக்குதுங்க. என்னதான் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஜீரோ. பாருங்கள், அன்பு இல்லைன்னா ஜீரோ. அதுக்கு அடுத்தது பாருங்கள், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் சொத்தெல்லாம் விற்று எல்லாருக்கும் சோறு போட்டாலும் அப்படி சோறு போடுறதுல அன்பு இல்லைன்னா ஜீரோ. பார்த்தீங்களா? அப்போது நம்ம எதை செஞ்சாலும் அதுக்கு அடுத்தது என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கே ஒப்பு கொடுத்தாலும் அன்பு இல்லாமல் ஜீவனை கொடுத்தாலும் அது ஜீரோ. அப்போ இங்கே எல்லாத்துக்கும் அஸ்திபாரமாக என்ன வருதுன்னா அன்பு. அன்பு நம்ம ரோமர் 5:5 வாசிக்கலாங்களா? ஒருத்தர் வாசிக்கிறேன். ரோமர் 5:5.
ம் ஆ அல்லேலூயா. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிற படியால். தேவ அன்பு எங்க இருக்கணும்? வெளியில சுத்தின்னு இருக்கக்கூடாது. சில பேர் தேவ அன்புன்னு பேரை வச்சுக்கின்னு செய்யறதெல்லாம் அன்புக்கு எதிரான வேலை செஞ்சுட்டு இருக்கிறது. பேர் மட்டும் என்னது? தேவ அன்பு. செய்யறது என்ன வேலை? எல்லாம் ஆப்போசிட் ஒர்க்கு. ஒருத்தனை எப்படி கெடுக்கிறது, ஒருத்தனை எப்படி அழிக்கிறது, ஒருத்தனை எப்படி குறை சொல்றது, ஒருத்தன் பேரை எப்படி கெடுக்கிறது, இல்லை ஒருத்தன் ஊழியத்தை எப்படி கெடுக்கிறது. பேர் என்ன? தேவ அன்பு. செய்யறது என்ன வேலை? ஆப்போசிட்டு. நான் சொல்றேன், அதை தான் சொல்றாரு. தேவ அன்பு பேர்ல இருக்கக்கூடாது, இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, நம்முடைய இருதயங்களில் தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டு இருக்குது. ஆனால் ஏன் நம்மளுக்குள்ள அந்த அன்பு வரமாட்டேங்குது அப்படின்னா, தூர்த்து போச்சு. என்ன ஆயிடுச்சு? தூர்த்து போச்சு. இப்போ அந்த அன்பை வெளியில் கொண்டு வர வேண்டிய வேலை நம்ம வேலை. அதை என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி அந்த தூத்து போனதெல்லாம் நோண்டி எடுத்து அந்த ஊற்றை பொங்க வச்சு அதை வெளியில் பரவி ஆறாக ஓட வைக்கணும். அது நம்ம வேலை. அந்த வேலையை எப்படி செய்யுது அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா, வசனத்தை பேசணும். சில நேரத்தில் நம்மளால் நேசிக்க முடியல, உறவினர்களை நேசிக்க முடியல, உடன் பிறந்தவர்களை நேசிக்க முடியல, நண்பர்களை நேசிக்க முடியல, சொல்லப்போனால் தேவனை கூட நேசிக்க முடியல. கடமைக்காக தான் கோயில் போகிறோம். தேவனை நேசித்து போகிறோமா? இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சு? அங்கே ஜீரோ. சொல்கிறார் இல்லைங்களா? தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்தோம், சகல ரகசியங்களை அறிந்திருந்தோம், மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் உள்ளவனாக இருந்தோம், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ அன்பு இல்லாமல் நம்ம ஆண்டவருக்குள்ள வர்றது கூட என்னன்னா, அங்கே அது ஜீரோ. பிரயோஜனம் இல்லை. என்ன இல்லை? பிரயோஜனம் இல்லை. அப்போ தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறான்னா, நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். தேவனை நேசிக்கிறோமா? நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனை நேசித்து பாருங்க, மனுஷரை நேசிக்கிற நேசம் தானாக வந்துடும். நீங்கள் தேவனை மட்டும் நேசிச்சிட்டிங்கன்னா மனுஷனை நேசிக்கிற நேசம் தானாக வந்துடும். ஏன்னா அதுதான் சொல்லுது, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான். அவர் என்ன சொல்கிறேன்னா, எப்பா உன்னால் பார்க்குற மனுஷங்கிட்டே உன்னால் நேசிக்க முடியல, அன்பு கூற முடியலன்னா பார்க்காத கடவுளை எப்படிப்பா நீ நேசிக்க முடியும்? முடியவே இல்லை, சான்ஸே இல்லை. ஆனால் சொல்ல, நீங்கள் பார்க்காத கடவுளையே நேசிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக பார்க்குற மனுஷனை ரொம்ப ஈஸியாக நேசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. பார்க்க முடியாத கடவுளை நீங்கள் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் பார்க்கக்கூடிய மனுஷர்களை என்ன பண்ணுவீங்க? எளிதாக நேசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஆமேன். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூற கற்றுக்கங்க. எப்படி இந்த அன்பெல்லாம் இந்த தூர்த்து போட்டதெல்லாம் தூர்த்து போட்டால் இந்த ஊற்றை என்ன பண்ணணும்? நோண்டி எடுக்கணும். வசனத்தை பேசணும், டெய்லி பேசணும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது. இந்த அன்பு இயேசுவின் நாமத்தில் எனக்குள்ளிருந்து வெளிப்படட்டும் என்று சொல்லுகிறேன். இந்த அன்பு எனக்குள்ளிருந்து இயேசுவின் நாமத்தில் வெளிப்படட்டும் என்று சொல்லுகிறேன். எல்லா தடைகள், கடின தன்மைகள் இயேசு நாமத்தில் நீங்கி போகட்டும். பாருங்கள், ஒரு விதையில் ஆண்டவர் சொன்னார், 4 விதைகள் விதைக்கிறத பற்றி பேசுகிறாரு. 4 விதைகள் விதைக்கிற இடங்களை பற்றி பேசுகிறார். ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு விதை எங்கே விழுந்துச்சான்? வழி அருகே விழுந்துச்சான். எங்கே விழுந்துச்சு? 4 இடங்களில் விதை விழுந்துச்சு. 1 வழி அருகே, இன்னொன்று கற்பாறை உள்ள இடங்கள், 3வது முள்ளுள்ள இடங்கள், 4வது நல்ல நிலம். முதல் இடம் எங்கே? வழி அருகே. வழி அருகே விழுந்தது, வளரல. ஏன் வளரல? வளராதனால தான் பறவைகள் வந்து எடுத்து போயிடுச்சு. விதை விழுது, விதையாவே இருக்குது, உள்ளவே போகல, நிலத்தில் விழுந்துச்சு. என்ன பண்ணல? கற்பாறையில் உள்ள இடத்துல விழுந்தது, உள்ளே போச்சு, வளர்ந்தது. முள்ளுள்ள இடத்துல விழுந்தது, உள்ளே போச்சு, வளர்ந்தது. நல்ல நிலத்தில் விழுந்த விதை உள்ளே போச்சு, வளர்ந்தது. ஆனால் வழி அருகே விழுந்த விதை வந்து என்ன பண்ணலையா? உள்ளேயே போகலை. ஏன் உள்ளே போகலைன்னா, ஒரு வழி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நிலம் எப்படி இருக்குன்னா பொதுவாகவே கொஞ்சம் களிமண் பூமியாக தான் இருக்கும். விதைக்கிற பூமியெல்லாம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் மணலாக களிமண்ணாக கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக இருக்கும். ஆனால் வழி அருகேன்றது பார்த்தீங்கன்னா நடந்து 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 அந்த இடமே எப்படி இருக்குன்னா ஹார்டாக ஆகிட்டு இருக்கும். எப்படி இருக்கும்?
ஹார்டாக ஆகிப்போச்சு. இப்போ ஹார்டாக ஆனதில்ல, விதையை போட்டால் என்ன பண்ண மாட்டேங்குது, விதை உள்ளே போக மாட்டேங்குது, மேலே தான் நிற்குது. அப்படி தான் மனுஷனுடைய இருதயம் பாருங்க. அந்த அன்பு ஏன் மனுஷனுக்கு இல்லைன்னா, மனுஷனுடைய இருதயங்கள் ஹார்ட் ஆயிடுச்சு. நிறைய வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டு அந்த அன்பில் பல விதமான பாதிப்புகள் ஏற்பட்டு, பிரச்சனைகள் ஏற்பட்டு, அது என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஹார்ட் ஆகி போச்சு. அதனால் அந்த தூத்து போச்சு. இப்போ அந்த அன்புன்ற விதை என்ன பண்ண மாட்டேங்குது, விதைக்க வச்சாலும் அது வளர மாட்டேங்குது. அதுக்கு தான் சொல்கிறேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், வசனத்தை பேசுங்க, சொல்லுங்கள். எனக்குள்ள பரிசுத்த ஆவியினுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்குது, இயேசுவின் நாமத்தினால இந்த அன்புலாம் எனக்குள்ளேருந்து வெளிப்படட்டும் என்று சொல்லுகிறேன். தேவனை நேசிக்கிற அன்பு, மனுஷர்களை நேசிக்கிற அன்பு எனக்குள்ளேருந்து வெளிப்படட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். அப்படின்னு சொல்ல தான் இந்த அன்புலாம் நமக்குள்ளேருந்து வெளியில் வரும். ஒரு சில வசனங்கள் பாருங்கள், தேவன் ஆண்டவர் இந்த அன்பை பற்றி நமக்கு பேசியிருக்கிற காரியங்களை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனம். ஆண்டவர் சொல்கிறாரு, மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, முதல்ல என்ன சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சத்துருக்களை என்ன பண்ணுங்க, சிநேகிங்க. எதிரியாக பார்க்காத. எதிரியை எப்படி பார்க்காத, எதிரியாக பார்க்காத. ஏன்னா அதுதான் பிரச்சனை. நீ அவனை எதிரியாக பார்த்தா அவன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்ப்பான். ஆரம்பத்தில் எதிரி 10% தொடங்குவான். அவன் 10% உன்னை எதிரியாக நினைப்பான், நீயும் 15% எதிரியாக நினைப்பான். அவன் யோசிப்பான், நீ 15 நினைக்கிறான், நான் 20 நினைக்கிறேன், நீங்கள் 25. இப்படியே ஏழை சீட்டு மாதிரி 100க்கு போயிடும். இங்கே 100% ஆகிடும், அங்கே 100% எதிரியாக பார்க்குற தன்மை. அதனால என்ன ஆகுதுன்னா, கண்டிப்பாக அது வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு தன்மையில் கொண்டு போய் முடிச்சிடும். சொல்லப்போனால் கொலை வரைக்கும் போயிடுது. எப்படி போயிடுது, கொலை செய்கிற அளவுக்கு போயிடுது. ஏன் அப்படி போயிடுச்சுன்னா, எதிரியை எதிரியாக பார்க்குறது. நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நல்லா இருக்கணும்னு தான் சொல்கிறாரு. உங்கள் சத்துருக்கள் என்ன பண்ணுங்க, சிநேகிங்க. ஃபஸ்ட்டு சொல்லிட்டு போங்க, போடா என்ன சரி பண்ணிட்டியா பரவாயில்ல போ அப்படின்ட்டு அவனை விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. அதுதான் சிநேகிங்கள். சிநேகிங்கன்னா உடனே அவனை கட்டி பிடிச்சிக்கின்னு அவன் கூடவே சுற்றுறது இல்லை. அவனை சத்துருவாக பார்க்காம இருக்கிறதே சிநேகிப்பது தான். சத்துருவாய் பார்க்காமல் இருப்பதே சிநேகம்தான். சிநேகிங்கள். ரெண்டாவது, உங்களை சபிக்கிறவர்களை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. உங்களை யாராவது நாசமாக போயிடுவேன்னு சொன்னால் நீங்கள் திருப்பி நீ நல்லா போயிடுவ போ. இது ஆசீர்வாதம் போகிற மாதிரி இல்லை பாஸ்டர் நினைக்கிறீங்களா? சரி, ஆசீர்வாதம் போகிறப்ப சொல்லுங்க, நீ நல்லா இருப்பப்பா போப்பா. நான் நாசமாக போ நீ சொல்கிறேன், நான் சொல்கிறேன் நீ நல்லா இருப்பப்போ. பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா இதில் ஒரு ரகசியம் இருக்கிறது தெரியுங்களா? ஆண்டுடைய பிள்ளைகள் மேலே யார் ஆசீர்வாதம் போடுறாங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் திரும்பும். யார் சாபம் போடுறானோ அவனுக்கு சாபம் திரும்பிடும். தேவனுடைய பிள்ளைகள் மேலே ஒரு தன்மை தேவன் வச்சிருக்கிறாரு. உங்கள் மேலே ஆசீர்வாதத்தை போட்டால் ஆசீர்வாதம் அவனுக்கு திரும்பும். உங்கள் மேலே சாபத்தை போட்டால் அவனுக்கு என்ன திரும்பிடும், சாபம் திரும்பிடும். நீங்கள் கண்ணாடி மாதிரி, நாய் பார்த்தா நாய் உருவம் தெரியும், மனுஷன் பார்த்தா மனுஷன் உருவம் தெரியும். அல்லேலூயா. பாருங்க, அதுதான் சொல்கிறாரு, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய எதிரி உன்னுடைய பகையாளி அவனா இருக்கிறான், அவனுடைய கழுதை வழி தப்பி எங்கேயோ ஓடின்னு இருக்குது, நீ அந்த பக்கமாக வர பார்த்துட்ட, தெரிஞ்சிச்சு உனக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நம்முடைய எதிராளியுடைய கழுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அகத்தியமாய் அதை பிடித்து கொண்டு யார்கிட்ட கொடுன்றாரு, உன் எதிராளிக்கிட்ட கொடுன்றாரு. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கலாம், உன் எதிராளி கழுது ஓடுது, இன்னும் 2 கல்லடிச்சு இன்னும் வேகமாக ஓட விடு, அப்படி சொல்லலை. பழைய ஏற்பாட்டிலே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் தான் அன்புள்ளவராக இருக்கிறாரு, பழைய ஏற்பாட்டில் அன்பு இல்லாதவராக இல்லை. பழைய ஏற்பாட்டில் அவர் அன்புள்ளவராக இருக்கிறாரா? பழைய ஏற்பாட்டே சொல்கிறாரு, உன் எதிரி கழுத கிணத்துல விழுந்திருந்தா என்ன பண்ணாத, உடனே அகத்தியமாய் தூக்கி விடு. எப்படி தூக்கி விடணுமா, அகத்தியமான இருக்கிற வேலையை விட்டுட்டு முதல் வேலையை இதை செய்கின்றாரு. அல்லேலூயா. சரி, அதுக்கு அடுத்தது பாருங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை தூண்டப்படுத்துகிறவர்களுக்காகவும் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் அன்பு.
உங்களுக்குள்ள அன்பு வரணும்னா இதெல்லாம் செய்யணும். நீங்கள் செய்ய செய்ய தான் அன்பு உங்களுக்குள்ளே இருந்து வரும். இதெல்லாம் செய்யாமல் அன்பு வந்தால் நான் செய்கிறேன்னு இல்லைங்க, இதை செய்யுங்க, அன்பு வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஒரு பழுப்பில் இந்த பக்கம் இருந்து தண்ணி வந்து இந்த பக்கம் ஊற்றணும், தண்ணி வரல, இந்த பக்கத்தில் தண்ணி வரலன்னா அட்லீஸ்ட் இந்த பக்கத்தில் தான் தண்ணி அனுப்புங்க, அந்த பக்கத்துக்காக தண்ணி வரும். ஏன்னா ரெண்டு பக்கமும் வழி இருக்குது. அதுபோல் அன்பு இங்கேருந்து வந்து இப்படி ஊற்றணும், வரல, சரி இந்த பக்கம் வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க, அங்கேருந்து அன்பு வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. சரி, அதுக்கு அடுத்தது பாருங்க, 22வது அதிகாரம் 37வது வசனம், மத்தேயுவிலே. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஏற்கனவே நம்ம இதை பார்த்துட்டோம் இல்லை? கர்த்தர்கிட்ட எப்படி பண்ணோம்? அன்பு கூறணும். சர்ச்சுக்கு வரீங்க, கர்த்தரை நேசித்து வரீங்களா, கர்த்தருக்கு பயந்து வரீங்களா? எல்லாம் இங்கே நல்லா தான் சொல்கிறீங்க. ஆனால் இங்கே பரவாயில்ல நினைக்கிறேன் நான். சில சர்ச்சுக்கு வந்து மக்கள் ஏன் போகிறாங்க தெரியுங்களா? அவங்க பயந்து தான் போகிறாங்க, நேசித்து போகல. ஏன்னா அங்கே என்ன சொல்லி வைக்கிறாங்கன்னா, நீ ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனைக்கு வராவிட்டால் இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உன் வீட்டுக்கு வாதையை அனுப்புவார் அப்படின்றதுனால வாரம் வாரம் லேட்டாவது போய் உக்காந்து அட்டண்டன்ஸை போட்டுட்டு வந்துடணும். ஏன்னா நான் சர்ச்சுக்கு போனேன்னா என் வீட்டுக்கு யார் வந்துடுவாங்க? மிஸ்டர் சாத்தான் வந்துடுவார்னு பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பயந்து தான் போகிறாங்களே ஒழிய சபைக்கு நிறைய மக்கள் தேவனை நேசித்து போகல. ஆனால் இங்கே என்ன சொல்கிறேன்னா, நீ எதை செஞ்சாலும் அன்போடு செய். சபைக்கு போனால் கூட நேசித்து தான் போகணும். வீட்லேயே நின்று 3 முறை சொல்லிட்டு வாங்க, நான் தேவனை நேசிக்கிறேன் அதனால் சபைக்கு போகிறேன், நான் தேவனை நேசிக்கிறேன் அதனால் சபைக்கு போகிறேன், நான் தேவனை நேசிக்கிறேன் அதனால் சபைக்கு போகிறேன் சொல்லிக்கிறே வாங்க. நான் சொல்கிறேன், உண்மையான அன்பு அப்போ தான் உருவாக ஆரம்பிக்கும். ஆனால் நிறைய மக்கள் வந்து பைபிள் படிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க, இரவு ஜெபம் போகிறாங்க, கொடுக்குறாங்க, சபைக்கு போகிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. எல்லாமே எப்படி ஆகிப்போச்சுன்னா ஒரு மதம் மாதிரி ஆகிப்போச்சு. செய்யலைன்னா கடவுள் எதனா செஞ்சிடுவார், கையை ஒச்சிடுவார், காலை ஒச்சிடுவார், பிஸ்னஸை பிடிங்கிடுவார், வேலையை நிறுத்திடுவார், ஏதாவது பலவீனத்தை கொடுத்துருவார், இல்லைன்னா நம்ம பிள்ளைகள் எதனா பண்ணுவார், பேர பிள்ளைகள் எதனா பண்ணுவார். இப்படிலாம் நினச்சி தான் மக்கள் வந்து யார்கிட்ட ஓடின்னு இருக்கிறாங்க? ஆண்டுகிட்ட வராங்க. வசனம் சொல்லுது, அவர் சொன்னார் பாருங்க, சத்துருவையே நேசிக்கும் போது உங்களை நேசிக்க மாட்டாராங்க ஆண்டவர்? சொல்லுன்னு நேசிக்க மாட்டாரா உங்களை? சத்துருவை நேசினார், உங்களை துன்பப்படுத்தணுன்னு அவமானப்படுத்தணுக்காக ஜெபம் பண்ணினார், அப்படிலாம் சொன்ன ஆண்டவர் அவர் செய்யாமல் இருப்பாரா? அப்போ அவர் உங்களை நேசிப்பாரா நேசிக்க மாட்டாரா? அவர் நேசிக்கிறாங்க. அப்போ நேசிக்கிறவர் எப்படி உங்கள் கையை காலை ஒடிச்சுன்னு இருப்பார்? எங்கேயோ போய் தப்பு தப்பாக கற்றுக்கின்னு தப்பு தப்பாக மண்டையில் ஏற்றிக்கின்னு அதே நினைப்பில் தான் நம்ம ஓடின்னு இருக்கிறோம். நிறைய கிறிஸ்தவர்கள் இதே சபைக்கு போகிறாங்க, வாழ்க்கையில் ஒரு என்னென்னா அந்த லைஃப்பில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சுக்கு போகலன்னா குடும்பம் நல்லா இருக்காது, சர்ச்சுக்கு போகலன்னா சாபம் வந்துடும், சர்ச்சுக்கு போகலன்னா சாத்தான் வந்துடுவான், சர்ச்சுக்கு போகலாம் அதாயிடும் இதாயிடும், ஜெபம் பண்ணலன்னா ஜெபம் எல்லாமே நல்லது தாங்க. ஜெபிக்கிறது நல்லது, வேதம் வாசிப்பது நல்லது, கொடுப்பது நல்லது, சபைக்கு போவது நல்லது, தேவனை ஆராதிப்பது நல்லது, எல்லாமே நல்லது தான். ஆனால் எல்லாத்துலேயும் அன்பு அடிப்படையாக இருந்தால் அது மிகவும் நல்லது. அன்பு இல்லாமல் ஒரு பயத்தின் அடிப்படையில் ஒரு கடமையின் அடிப்படையில் நம்ம செய்கிறதுல நான் சொல்கிறேன் அது ரொம்ப நல்லாவே இருக்காது. யோசிச்சு பாருங்க, கணவன் மனைவி சொல்லாமல் பிள்ளை பெற்றோர்களை சொல்லாமல் யோசிக்கிறேன். இந்த அன்புக்கு உதாரணம் ஒரு கணவர்கிட்ட யோசிச்சு பாருங்க. இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சு. இவர் சொல்கிறாரு, மனைவி சொல்கிறாங்க, இவர் என்னை பார்த்து நேசிக்கல பாஸ்டர், என்னை நேசிக்கவே இல்லை. எப்படி இப்போ என்ன பண்ணணும் நேசிக்கிறது? ஒருத்தர் தீர்ப்பு சொல்கிற ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறார், அப்பா காலையில் வேலைக்கு போகும்போது ஒரு ஐ லவ் யூ சொல்கிறே, மத்தியானம் சாப்பிடும் போது ஒரு ஐ லவ் யூ சொல்கிறே, நைட்டு வேலையிலேருந்து வந்த உடனே ஒரு ஐ லவ் யூ சொல்கிறே, தூங்கும் போது ஒரு ஐ லவ் யூ சொல்லிட்டுன்னு சொல்லிட்டாரு. ஐ லவ் யூட்டா தப்பு கிடையாதுங்க, நான் உன்னை நேசிக்கிறேன்னு தான் அர்த்தம். நீங்கள் என்னமோ நம்ம தத்துப்பாடுதை பேசுகிற மாதிரி பார்த்து சிரிச்சிருக்கிறீங்க. நம்ம ஊர் அது மாதிரி ஆக்கிட்டானுங்க, நம்ம ஊரில் அப்படி ஆக்கிட்டாங்க நம்மளெல்லாம் சொல்லிட்டாரு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கணவர் வந்து சொல்கிறாரு கரெக்டாக, ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்கிறாரு ஐ லவ் யூ? 4 முறை சொல்கிறாரு. ஆனால் எப்படி சொல்கிறாருன்னா, வேலைக்கு கிளம்புற ஐ லவ் யூ, மதியானம் ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ வச்சிட.
வேலையிலேருந்து வரும்போது பேக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஐ லவ் யூ அப்படின்ட்டு போயிட்டார் உள்ள. நைட்டு தூங்கும் போது நான் தூங்க போகிறேன், ஐ லவ் யூ, தூங்கிட்டேன். அவர் ஐ லவ் யூ சொன்னாரா சொல்லியா? சொன்னார். அதில் அன்பு இருக்குதா அன்பு இல்லையா? ஆனால் அன்பா இருக்கிறேன்னு சொன்னாரா சொல்லிங்களா? ஆனால் இன்னும் இல்லை, அதில் அன்பு இல்லை. பிரச்சனை தானே வரும். அப்படிதான் அப்போ ஆண்டவர் அப்படிதான். நீங்கள் சபைக்கு வரீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, எல்லாமே செய்கிறீங்க. அதில் என்ன இல்லைன்னா ஐ லவ் யூன்னு சொல்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அதில் லவ் இல்லை. இப்போ நம்ம மனுஷன் ஒத்துப்பாங்களா? ஒரு கணவன் அப்படி பண்ணுறாரு, இல்லை மனைவி அப்படி பண்ணுறாங்க, பிள்ளைகள் அப்படி பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒத்துப்போமா? பஞ்சாயத்து கூட்ட மாட்டோம். திருப்பி இன்னொரு பஞ்சாயத்து, என்ன சார் திருப்பி சொன்னீங்க, ஒரு நாளைக்கு 4 முறை சொல்ல சொன்னீங்க, ஆனால் இந்த ஆள் அன்பு லாபிலே சொல்லுகிறாரு, சரி பண்ணி கொடுங்க சார். இந்த ஆளை பஞ்சாயத்து கூட்டிடுவோம். நான் சொல்கிறேன், அதே போல் தான் நம்ம தேவனிடத்தில் சேர்றோம். தேவனிடத்தில் எப்படி இருக்கணும்னா அன்பாக இருக்கணும். நம்ம பைபிள் படித்தா கூட அன்பு நிறைந்து பைபிள் படிக்கணும். ஜெபம் பண்ணால் கூட அன்பு நிறைந்து ஜெபிக்கணும். சபைக்கு வந்தால் கூட அங்கேருந்து கிளம்பி வரும்போது என்ன சொல்லணும் வரணும்? நேசிக்கிறேன் ஆண்டவரே, நேசிக்கிறேன். அதுதான் ஃபாதர் அழகாக பாடிக்கிறாரு, ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே எஸ்ஐயா. அந்த பாட்டெல்லாம் ஒரு நாளைக்கு 10 முறை பாடுங்க. அப்படியாவது கொஞ்சமாவது என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் ஊத்துலாம் பொங்குட்டோம். ஃபாதர் ரொம்ப அழகாக பாடியிருப்பார் அந்த பாட்டெல்லாம். நம்ம பாடுனாங்க, என்ன பண்ணுறது, வர வச்சு தான் ஆகணும். வரலன்னா என்ன பண்ண விட்டுற முடியுமா? விட்டுற முடியாது. ஏன்னா உள்ள ஒருத்தர் இருக்கிறார், கொடுத்துரு உக்காந்து இருக்கிறாரு, அன்பை ஊற்றுனவரும் உள்ளே இருக்கிறாரு. அவர் சொல்லுவார், நான் உனக்கு ஊற்றி இருக்கிறேன்ப்பா, கொஞ்சம் சூடு பண்ணு, தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும். பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றியாச்சு, தண்ணி சூடாகலன்னா தப்பு யார் தப்பு? நம்ம தப்பு. என்ன பண்ணல, நம்ம சூடாக ஆக்கலை, கொதிக்க வைக்கல, அந்த வேலையை தான் நம்ம செய்யணும். ஊற்றிட்டார் அன்பை, அந்த அன்பை பொங்க வைக்கணும், அந்த வேலை தான் நம்ம செய்யணும். ஆண்டவர் அடிக்கடி நினைக்கணும், ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லணும். தனியாக இருக்கும்போது சும்மா எதையோ யோசிச்சுன்னு கண்ணை கசக்கிக்கின்னு இருக்கக்கூடாது. தேவையில்லாதாலாம் யோசிச்சுக்குது, கண்ணை கசக்கிக்கின்னு உக்காந்துன்னு. நான் சொல்கிறேன், தனியாக இருக்கிறீங்க, ஒன்றும் முடியலைன்னா கர்த்தரை நேசிக்க கற்றுக்கோங்க. உக்காந்துன்னு ஆண்டவரே உண்மை நேசிக்கிற ஆண்டவரே, அப்பா உண்மை நேசிக்கிற அந்த அன்பு எனக்குள்ளே இருந்து பொங்கட்டும், எனக்குள்ளே விருத்தி அடையட்டும், உண்மை நேசிக்கிற அந்த அன்பு பாசம் எனக்குள்ளே அதிகமாக ஆகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி 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 கொஞ்சம் சூடு பண்ணுங்க, தண்ணியை கொதிக்க விடுங்க. அல்லேலூயா. சரி, அதுக்கு அடுத்தது இன்னும் சில வசனங்கள் இருக்குது, இந்த அன்பை பற்றி நிறைய இருக்குது. நிறைய போக முடியலன்னா கூட ஓரளவுக்கு போகலாம். கடவுள் பாருங்க, ஆண்டவர் பாருங்க, யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தாராம். எப்படி அன்பு கூர்ந்தாரு? தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் நமக்காக பலியாக கொடுத்து அன்பு கூர்ந்தார். அன்பு பார்த்தீங்கன்னா ஜீவனையும் கொடுக்கும். ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அதுவும் இன்னொன்று சொல்லுது, சிநேகிதன் ஒரு சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பான், ஆனால் ஒரு எதிராளிக்காக ஒரு சிநேகிதன் என்ன பண்ண மாட்டான், ஜீவனை கொடுக்க மாட்டான். யோசிச்சு பாருங்க, ஒரு நண்பனுக்காக ஒரு நண்பன் வேணால் உயிர் கொடுக்கலாம், ஆனால் ஒரு எதிராளிக்காக ஒரு இன்னொரு ஆள் போய் உயிர் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஆனால் வசனம் சொல்லுது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நம்மேல் அன்பு கூர்ந்ததினால் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். நம்மளாம் ஆண்டவர் நம்மளுக்காக ஜீவன் கொடுக்கும் போது நம்மளாம் அப்படியே ஆண்டவருக்கு நேரம் கை நோக்கி பரலோகமே என் சொந்தமே என்ன பாட்டு பாடியிருந்தோம். எல்லாம் எதிராளியாக இருந்தோம். நான்லாம் ரொம்ப மோசமான எதிராளி, சண்டை போடுவேன். என்னடா எப்போ பார்த்தாலும் அலையிலுயா அலையிலுயான்னு கத்திக்கினே இருக்கிறீங்க, அமைதியாக கும்பிட்டு ஆண்டவர் வரமாட்டாராடா, எப்போ பார்த்தாலும் ஒரே லபா லபான்னு கத்தின்னு இருக்கிறீங்க அப்படின்னுவேன். சரி, அதையும் எதிர்த்த என்னை விசுவாசி ஆக்கிட்டாரு. விசுவாசி ஆகிட்ட பேர் இந்த ஊழியெல்லாம் செய்யக்கூடாது. எனக்கு அதில் ஒரு கான்செப்ட், இந்த ஊழியெல்லாம் செய்யக்கூடாது. ஏன் ஊழியம் செய்யக்கூடாது? வேணாம், அதெல்லாம் வேணாம். ஊழியம் செய்யறதுலாம் ஒரு பழப்பா, 4 பேர்கிட்ட காணிக்கை வாங்கி சாப்பிட்ணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுவான். நம்ம கௌரவமாக எங்கன்னா வேலை செய்யலாம், 5000 ரூபா 10,000 ரூபா சம்பாதிக்கலாம், கௌரவமாக வேலை செய்யலாம், கௌரவமாக சாப்பிட்லாம்.
கௌரவமாக வாழணும் அப்படின்னு இருந்தேன். எது வேணாலும் அதை தான் பூச்சி இழுத்தாரு. வா மரியாதையை ஊழியம் செய். பாருங்க, நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது. தேவன் கிருபையை நம்மளை நடத்துறாரு. ஆனால் பாருங்க, நம் பாவிகளாக இருக்கும்போது, அவருக்கு சத்துருக்களாக இருக்கும்போது, எதிராளிகளாக இருக்கும்போது தேவன் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறாரு? அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த நாளில் முடிச்சிடுறேன் நான். அப்போ நம்ம அன்பு நிறைய விஷயம் இருக்குது, அன்பை பற்றி பார்க்கறதுக்கு நிறைய இருக்குது. அப்போ நமக்குள்ள நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது என்னென்னா, உங்களுக்குள்ள அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணியை கொதிக்க வைக்க வேண்டியது யார் வேலை? தண்ணி கொதிக்கல அப்படின்னா நம்ம இன்னும் என்ன பண்ணல? பற்ற வைக்கல. இன்னும் ஸ்டவ்வே ஆன் பண்ணி பற்ற வைக்கல. பற்ற வைக்கிற வேலையை கற்றுக்கங்க. அடிக்கடி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் அப்பா, கிறிஸ்துவின் அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாய் எனக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது, அது இயேசுவின் நாமத்தில் வெளிப்படட்டும் என்று சொல்லுகிறேன். நான் அன்பு நிறைந்து வாழ எனக்கு இயேசுவின் அன்பு என்ன பண்ணக்குள்ள எனக்குள்ளேருந்து வெளிப்படட்டும் என்று சொல்லுகிறேன். எல்லா கடினத்தன்மைகளை என்னை விட்டு நீங்கட்டும். நீங்கள் சொல்ல 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 பாருங்கள், நான் சொல்கிறேன், அந்த அன்பு உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். அல்லேலூயா. ஏன்னா அன்னை தெரேசா ஒரே ஒரு அன்னை தெரேசா தான் உலகத்துக்கு. எல்லாரும் அன்னை தெரேசா கிடையாது. எல்லாரும் அன்னை தெரேசாவாக மாறவும் முடியாது, முடியல இது வரைக்கும். ஒரே ஒரு அன்னை தெரேசா தான். ஆனால் அதே அன்னை தெரேசாவுக்குள்ளே இருந்த அந்த கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்குது. ஆனால் நம்ம அந்த துறவு தூர்த்து போயிட்டு இருக்குது. இந்த நாளில் அதெல்லாம் நோண்டி எடுப்போம். அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் பிரசங்கம். கவலைப்படாதீங்க, நேசிங்க. அதாவது சத்துருவை கூட மன்னிச்சு விடுங்க. அன்பு உங்களுக்குள்ளே பெருகட்டும். நான் சொல்கிறேன், அன்பு உங்களுக்குள்ளே பெருகுச்சுன்னா அதில் ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது, அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. நான் சொல்கிறேன் கேட்டுங்களேன், நீங்கள் அன்பாக இருந்து பாருங்கள், அதுக்கு அந்த அன்புக்கு நீங்கள் அன்பாக இருக்கிறதுக்குன்னு ஒரு சில பிளஸ்ஸிங்ஸ்லாம் ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. சரிங்களா? அதுக்குன்னு சில பிளஸ்ஸிங்லாம் இருக்குதுங்க. அந்த பிளஸ்ஸிங் உங்கள் வாழ்க்கையில் வரும். ஆமென். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில், இந்த மாலை ஆராதனையில் நாங்கள் அன்பை குறித்து பார்த்தோம். கிறிஸ்துவின் அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக எங்களுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை கனம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எதை உடையவர்களாக இருந்தோம், அன்பு இல்லைன்னா எல்லாமே ஓசையிடுகிற வெண்கலத்தை போலவும் கைத்தாளத்தை போலவும் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அன்பு இல்லைன்னா எதுவுமே பிரயோஜனம் இல்லை என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் அஸ்திபரமாக அன்பை நீங்கள் வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்குள்ள அன்பு குறைந்து காணப்படுகிறது, உண்மைதான். ஆனால் ஆண்டவரே, எங்களுக்குள்ள அந்த பரிபூர்ணமான அன்பை ஆண்டவரே உண்டாக்கி வைக்கிற தேவன், அந்த அன்பை பெருக செய்கிற தேவன், ஆண்டவரே அந்த அன்பின் ஊற்று காரணர் எங்களுக்குள்ளே இருக்கிறீங்க. அந்த அன்பு என்கிற ஊற்றை ஊற்றி இருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே அந்த தூர்த்து போன தன்மைகள்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். பரிசுத்த ஆவியானவர் அந்த தூரெல்லாம் நீங்கள் எடுத்து போடுங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த அடைப்புகளெல்லாம் நீங்கட்டும். எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளே இருந்து ஆண்டவரே அன்பு பெருகட்டும். ஆண்டவரே, நாங்கள் உண்மை நேசிக்கிறதுல பெருகணும், உண்மை அன்பு கூறுவதில் நாங்கள் பெருகணும். ஆண்டவரே, நாங்கள் பார்க்கல மனுஷர்கள்கிட்ட அன்பு கூறுவதில் பெருகணும். ஆண்டவரே, இந்த நாள் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே அன்பு வெளியே வரட்டும் என்று சொல்லுகிறேன். அன்பை தடை செய்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் என்று சொல்லுகிறேன். அப்பா, இந்த நாளில் இந்த வார்த்தைகள் கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவர், நாங்கள் அன்பாக இருக்கும்போது அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், அதில் ஒரு பெரிய உயர்வு, அதில் பெரிய வெற்றி எங்களுக்கு மறைச்சி வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, இதெல்லாம் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வரணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் அதிகமாய் ஆண்டவரே ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும், மகிமையான இடத்துக்கு வரணும். ஆண்டவரே, எழும்பி பிரகாசிக்கணும். ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். ஆண்டவரே, இந்த அன்பு பெருகட்டும். ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் எங்களை தாழ்த்துக்கிறோம், உங்கள் பரிசுத்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நேரில் ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையின் மூலம் வருகிற மகிமைகளை, துதி, ஸ்தோத்திரங்களை, கனங்களை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.